எயிட்டிஸ் கிட்ஸு, 90s கிட்ஸு, 2K கிட்ஸு, ஏன் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட இந்த ஒரு பிரச்சனை வந்து ரெகுலரா இப்ப பார்க்க முடியுது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இந்த ஒரு பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவ்ளோ முக்கியமா போராடிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பிரச்சனை? தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. வணக்கம். நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். அது வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோய் தான். அதாவது ரத்த சோகை, அனீமியா. இந்த அனீமியா பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அனீமியா இருக்குன்னே தெரியாம ஒரு பாதி பேர் இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 50% விமனுக்கு இந்த ரத்த சோகை நோய் இருக்குங்க. அதுவும் இந்த அனீமியாவோட மேஜர் காஸ் என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதாவது உணவுல தேவையான அயனோ இல்ல B12ஓ இல்ல ஃபோலேட்டோ எடுத்துக்காதது தான். நம்ம எல்லாரும் சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம். எதெல்லாம் அயன் சோர்ஸ், எதெல்லாம் விட்டமின் B12, எதெல்லாம் ஃபோலேட் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம எதையுமே ரொட்டீன் லைஃப்ல ஃபாலோ பண்றதே கிடையாது. ஏதோ சமைக்கிறோமா, ஏதோ ரசம் வைக்கிறோமா, ஒரு பொரியல் வைக்கிறோமா, சாப்பிட்றோமா, போறோமா இப்படிதான் இருக்கும். அதுதான் இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கான ரீசன். ஸோ நான் ஒரு சார்ட் தரேன். அதை கொஞ்சமாவது உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெஜிடேரியனா இருக்கிற பட்சத்துல நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. முக்கியமா கருப்பு எள்ளு சேர்த்திக்கோங்க. ஸோ கருப்பு எள்ளுல அயனும் இருக்கு, அதோட கால்சியமும் இருக்கு. விமனுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ங்கிற சத்தும் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பு இருக்கு இல்லையா, கம்புல வந்து அயன் சோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நார்மல் கம்பை விட கம்பை சாதம் மாதிரி பண்ணி அது பழைய சாதம் மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எந்த விதமான உணவையும் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகுது. அடுத்து நான் வெஜிடேரியனா இருக்கிற பட்சத்துல அயன் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது ஈரல் சுவரொட்டி. நான் ஹீம் அயன் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே ஹீம் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் வெஜிடேரியன் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு வேகமா அப்சர்வ் ஆகும். ஸோ ஈரல் சுவரொட்டியை வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ஒரு 50 கிராம்ஸாவது நீங்க சேர்த்துங்க, உங்க அயன் கரெக்டா இருக்கும். ஸோ ஃபோலேட் வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய காய்கறி, கீரை, வெஜிடபிள்ஸ், பட்டாணி, மொச்சப்பயிறு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஃபோலேட் எடுத்துக்க முடியும். B12ங்கிறது நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சோர்ஸு. ஸோ முட்டை இல்ல மீன், சிக்கன் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ரொட்டீனா ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணா ஓரளவுக்கு நம்ம அயன் டெஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஈரல் சாப்பிட்றோம், ஆனா அதை எதுல சமைச்சு சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மண் சட்டியோ அல்லது இரும்பு சட்டியோ நீங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்க.